ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் சூப்பராக வந்து நம்ம பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. இது சத்தியமாக தக்காளி சாதம்னு சொல்ல மாட்டாங்க, பிரியாணி தானே சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேங்க. ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இருக்குங்க. இப்போ வந்து 3 தக்காளிங்க, இப்போ 2 பூண்டு எடுத்துக்கோங்க, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, இவ்வளோ தான் தேவையான பொருட்களுங்க. இப்போ தக்காளி இது மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க. மற்ற பொருள்லாம் வந்து பூண்டை பார்த்தீங்கன்னா தோலோடையே வந்து இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி இடித்து எடுக்கும் போது தோலை சீக்கிரம் வந்துடுங்க. இப்போ வந்து தோலை உரிச்சாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம பூண்டை இடித்து எடுத்துடலாங்க. இது மாதிரி வந்து பூண்டை இடித்து வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா வந்து பிரியாணி ஸ்டைலில் இருக்கிறதுக்கான முக்கியமான டிப்ஸுங்க. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பூண்டு நல்லா இடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ பூண்டு அடித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. பிரிஞ்சி இலையும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிராம்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் போடுறதுனால தான் நம்மளுக்கு பிரியாணி ஸ்டைலில் கிடைக்கிது. இப்போ இடித்த பூண்டை வந்து நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி இடித்து போட்டிங்கன்னா தாங்க கண்டிப்பாக வந்து பிரியாணி ஸ்டைலே இருக்குங்க. நம்ம சத்துக்களும் வந்து முழுமையாக கிடைக்குங்க. நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அதோட சத்துக்களே போயிருங்க. இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த நறுக்கி வைத்த 3 தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு தக்காளி சூப்பராக வெந்துடும். நம்ம கிளறிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டதுனால தக்காளியோட தோல் நல்லா வெந்ததுனால நம்ம சீக்கிரம் வந்து அதை வந்து மசிச்சு எடுக்க முடியும். இந்த சமயத்தில் நம்ம வந்து குறைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ வந்து தக்காளியை வந்து இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருக்குங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து தக்காளி தோலை எடுத்து வச்சுருவாங்க. நம்ம மசிச்சு எடுத்துகிட்டு தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சிறதுனால வந்து பிள்ளைங்க வந்து தக்காளியை வந்து எடுத்து போட மாட்டாங்க. ஸோ சாதம் மாதிரியே வந்து அது தக்காளியும் சாப்பிட்ருவாங்க. இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து எல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து எல்லா ஸ்பைசி பொருட்களும் சேர்த்துருக்கனால நான் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், கிளறியாச்சுங்க. இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம தக்காளி வந்து சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளியோட இதுவுமே தெரியல பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை வந்து இந்த சமயத்தில் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. நான் 1 கப் அளவுக்கு வந்து நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன். நல்லா வந்து மண் சட்டியில் வந்து வேக வைத்த ரைஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பொலப்பொலான்னு கிடைக்கும். குக்கர்லலாம் நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு கொலான்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பொலப்பொலான்ட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி பிரியாணி ஸ்டைலில் இருக்கணும்னா நீங்கள் மண் சட்டியை வடித்து அல்லது வடித்து வந்து நீங்கள் செஞ்சு அந்த சாதத்தை சேருங்க. இப்போ அவனுக்கு இன்னும் கூடுமான ஒரு 1/2 கப் அளவுக்கு எனக்கு சாதம் தேவைப்படுது. இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும், புளிப்பு அதிகமாக இருக்கும். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்து நீங்கள் வந்து சாதத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ எனக்கு கரெக்டான ஸ்டேஜாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ஸ்டைல் வந்து தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தயிர் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.